ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி இத்தனை நாள் நான் இதில் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னா, செகண்ட் சேனலில் சுத்தமாக வீடியோஸ் போகவே இல்லை, வியூவே போகலை. ஏன்னு தெரியல. கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உள்ள எடிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வியூஸ் மட்டும் எப்படி சொல்கிறது, 24 ஹார்ஸ்க்கு 200 தான் போச்சு. என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ சேனலில் போயிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி அதில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டு சேனலை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு அப்படி போனதில் நான் இந்த இடத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. இதுலேயே இப்போ எப்படி வியூ போகுதுன்னு தெரியல. 2 சேனலும் கொஞ்சம் லோ ஆகிட்டே போகுது. எப்படி தக்க வைக்க போகிறேன்னே தெரியல. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. என்னை மேலே கொண்டு வரதும், கீழே இறக்குறதும், தூக்கி போடுறதும் எல்லாமே கண்டிப்பாக என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான, க்யூட்டான, ஒரு ஸ்மூத்தான ஒரு லவ், இண்டிவிஜுவல் லவ். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேடா. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இப்போ அப்படியே ஒரு ஃபன்னான ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போது ஸ்டார்டிங் சைடில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டுருக்காரு. உள்ளே போனதும் அங்கே அந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்டு ஒரு வார்டுக்கு போகிறாரு. எந்த வார்டுன்னு பார்த்தா லேபர் வார்டு, அதாவது அந்த டெலிவரிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்டு. அங்கே போனதும் நம்ம ஜங்குக்குடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து அப்படியே வெளியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்ததும், ஜங்குக் பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கை கட்டி பேசிகிட்ருக்க நம்ம ஜங்குக் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து, ஆமாம் பாப்பா எங்க பாப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ உடனே கொஞ்ச நேரம் இருடா, பாப்பாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, ஆக்சுவலி பாப்பா வந்து ஜங்குக்கோடையது கிடையாது, நம்ம ஜங்குக்கோட அக்காவுடைய பாப்பா. நம்ம ஜங்குக்கு வந்து பாப்பானாலே ரொம்ப பிடிக்குமா. அவங்க அக்காவுக்கு இப்போ தான் புதுசாக பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அந்த பாப்பாவை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து ஆஃப் டே லீவ் போட்டு அறக்க பறக்க ஓடிருப்பார். இன்னமும் பாப்பா கையில் வரல. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஆர்வம் தாங்கலை. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நர்ஸ் வந்து கையில் ஒரு குட்டி குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. பாப்பா வந்து கேர்ள் பேபி. நம்ம ஜங்குக் கிட்ட கொடுத்ததும் நம்ம ஜங்குக் கொஞ்சிறாரு. அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளி 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 அப்படியே அது ஒரு மாதிரி சிவக்க வச்சிடுறாரு. மொத்தமாக கொடுத்துட்ருக்காரு அந்த குழந்தைக்கு. நம்ம ஜங்குக்கோடைய அம்மா தான், டேய் இன்னமும் குழந்த அம்மாவையே பார்க்கல, நீ உட்காந்து இப்படி கொஞ்சிட்ருக்க, அம்மா போம்மா, அவகிட்டலாம் அப்புறமேட்டு காட்டிக்கோ, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் குழந்தை கூட விளையாடிட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜங்குக்கு உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்குது, தயவு செஞ்சு இடத்த விட்டு காலி பண்ணு, இன்னும் ஒரு 2 to 3 days அக்காவே வீட்டுக்கு வந்துடுவா, அப்போது நீ எப்போ வேணால் வீடியோ கால் பண்ணி பேசிக்கோ அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு. ஹாஸ்டல்னால் காலேஜ் ஹாஸ்டல் கிடையாது, வெளியே ரூம் எடுப்பாங்க இல்லையா, பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி. நம்ம ஜங்குக் வந்து வெளியே தங்கியிருக்காரு. வீடு கொஞ்சம் தூரம். இவர் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி ஓடிருப்பார். இப்போ ஹாஸ்டலுக்கு டைமிங் உள்ளே இல்லைன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்லிடா. நம்ம ஜங்குக்கு மனசே இல்லை குழந்தைய கொடுக்குறதுக்கு. பட் இருந்தாலும் குழந்தைய கொடுத்துட்டு நான் டெய்லி நைட்டு கால் பண்ணுவேன், அவளை வீடியோ கால் மட்டும் அவள் அட்டன் பண்ணலைன்னா கொன்றும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கு கடைசியாக ஒரு உம்மா கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு. இப்போ நேராக வேகமாக ஓடுறாரு ஹாஸ்டலுக்கு. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக டோர் க்ளோஸ் பண்ணுற நேரம். நம்ம ஜங்குக்கு வந்ததும் உள்ளே சைன் போட்டு உள்ளே அமுச்சிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு வந்துட்டாரு. வந்த வேகத்துக்கு வீடியோ கால் பண்ணுறாரு அவங்க அக்காவுக்கு. நம்ம ஜங்குக்குடைய அக்காவும் வந்து வீடியோ கால் ஆன் பண்ண, அவங்க பார்க்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, டெலிவரினால் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பாப்பாவை காட்ட, பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜங்குக்கு வந்து வீடியோ கால்லே கொஞ்சிட்ருக்காரு அந்த குழந்தைய. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க.
அவ்வளோ ஹாப்பியாக காலேஜுக்கு போகிறாரு. உள்ளே போன உடனேயே கிளாஸ் ரூமில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு வந்து கங்க்ராட் பண்ணுறாங்க. ஏன்னா மாமா ஆகிட்டார் இல்லையா, அக்காவுக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா தம்பி மாமா தானே. ஸோ அழகாக அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து கங்க்ராட் பண்ணிகிட்ருக்கா. ட்ரீட் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க எல்லாருமே கேட்க, நம்ம ஜங்குக்கும் சரி சரி வாங்க கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்சில் பேகை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கிளம்பிடுறாரு கேண்டீனுக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் காலேஜுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக என்ட்ரு ஆகுறாரு. அப்பாடா எப்படியோ இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே வந்து பார்த்தா சீக்கிரமாக வந்தாலும் எல்லா சீட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாருனா, இவர் லாஸ்ட்டு சீட்டை பார்க்குறாரு. லாஸ்ட் சீட்டு காலியாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பேக் கிடக்குது, நம்ம ஜங்குக்குடைய பேகு. அந்த பேக்கை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த பர்சன் உட்காந்துக்கிறாரு. ஆக்சுவலி இது யாருன்னு பார்த்தா நம்ம டே. அப்படியே அழகாக உட்காந்துட்டு ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்க ஒரு 5 மினிட்ஸில் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிமின் வந்துடுறாரு. நம்ம ஜிமின் கூட அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, கேண்டீன் போயிட்டு ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு வந்துடுறாரு. கிளாஸ் வந்து பார்க்கும்போது நம்ம டே வந்து அவருடைய ப்ளேஸில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, அங்கே என் பேக் வச்சுருந்தேன், கொஞ்சம் எழுந்து அப்படிக்கா போறியா? பேக் வச்சுருந்தா பேர் எழுதி வச்சா என்ன? போடா. ஏய் யார் நீ? எழுந்து அப்படிக்கா போ. யார் நீயா? ஆமாம், உன் பேர் ஜங்குக் தானே? இந்த கிளாஸில் தான் இருக்கேன், என் பேர் கூட உனக்கு தெரியல, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே பார், இங்கே யார் வேணால் உட்காரலாம், நீ தான் உட்காரணும், நீங்கள் பேர்லாம் எழுதியில்ல, பேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட் பெஞ்சு காலியாக இருக்கு பாரு, போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கூட வாயாட, நம்ம ஜங்குக்கு, இந்த பாரு என்னுடைய மூடை ஸ்பாயில் பண்ணாத, நவுந்து போ. ஏய் உனக்கு மூடு எப்படி இருந்தால் நான் எதுக்கு அதை பற்றிலாம் யோசிக்கணும்? போடா, இந்தா அவன் பேக் தானே, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்குடைய பேக் எடுத்து நம்ம ஜங்குக்கு மேலே தூக்கி எறிய, நம்ம ஜங்குக்கு அதை கேட்ச் பிடிச்சிட்டு திமுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு போகிறாரு. ஃப்ரண்ட் பெஞ்சில் போயிட்டா அப்படியே அந்த செவுத்தோரமாக தள்ளி உட்காந்துட, மற்றவங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சிடுறாரு. ஸோ இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் போக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெஞ்சையே நோண்டிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் பெஞ்சில் தான் நம்ம ஜங்குக்கு இருக்கார். நம்ம ஜங்குக்கு ஒரு தடவை ஏஞ்சி நிற்கும் போது பின்னாடி டேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. நம்ம டே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம நல்லா மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, பிரேக் டைம் ஆகுது. பிரேக் டைம் அப்போது நம்ம டே தான் அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஜங்குக்கு போயிட்டு நம்ம டேக்கு முன்னே நின்றுட்டு, ஏய் இல்லை, என்ன மரியாதையாக சொல்கிறேன், உன் பேக் எடுத்துகிட்டு முன்னாடி போ. ஏன் சார், சார் கிட்ட திட்டு வாங்க முடியலையா? அவர் கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியலையா? இங்கே பாரு, காலையில் ஃப்ரெஷ்ஷாக நல்ல மூடில் வந்தேன், பட் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். இப்போவும் கொஞ்சம் உனக்கு பாவம் பார்க்கணுன்னு தோணுது, தயவு செஞ்சு வாங்கி கட்டிக்காத. உன் பேக் எடுத்துகிட்டு முன்னாடி போய் உட்காரு, அது என்னுடைய ப்ளேஸு. அச்சோ, ரொம்ப பயந்துட்டேன். ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போக நம்ம ஜிமன் பின்னாடியே நம்ம டே கிட்ட போயிட்டு, டே நம்ம பண்ணுறது தப்புடா, ஃபஸ்ட் பெஞ்ச் நம்மளுடைய ப்ளேஸு, நம்ம அங்கே தானே உட்காந்துருக்கணும். ஏய் அடங்கு, அங்கே என்ன அவன் பேர் எழுதியிருக்கா, என்ன அவ்வளோ திமிரா பேசிகிட்ருக்கான், போடா டே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜிமன்மா அப்படியே பேசிக்கிட்டு கேண்டீன் போய்ட்றாங்க. நம்ம ஜங்குக்கு செம்ம சூடேறுது மண்டை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே ஒரு 2 days ஆக நம்ம டே சீக்கிரமாக வந்து நம்ம ஜங்குக்குடைய ப்ளேஸில் உட்காந்துட்றாரு. வேணும்னே ஜங்குக்கை வம்புக்கு இழுக்கிற மாதிரி இருக்கிறது. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாங்க முடியல. பெஞ்ச் அப்படியே ஒரு மாதிரி வேகமாக தட்டி நம்ம டே கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்றாரு. அது என்னுடைய ப்ளேஸு, மறுபடியும் முன்னாடி போய் உட்காரு, ஓவராக என் கூட வாயாடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்க ஹோல் கிளாஸ்மே சிரிக்க ஆரம்பிக்குது. ப்ளேஸ்க்கு போய் சண்டை போடுறானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் சிரிக்க, இவங்க 2 பேரும் சண்டை போட சத்தம் கேட்டு ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே அடங்கி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் வந்து இப்போ உடனே ப்ரொஃபஸர் வந்து எங்கே உட்கார்றதுன்னு தெரியாமல் நம்ம
ஜிமின் இருக்கார் இல்லையா, அவரை செவுத்தோரமாக நவுத்திட்டு, அவருக்கு பக்கத்தில் யூங்கியை நவுத்திட்டு, அவருக்கு பக்கத்தில் நம்ம டேவை நவுத்திட்டு, டேவை லாக் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக் உட்காந்துட்டார் அந்த பெஞ்சில். இப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு மாதிரி அவருடைய ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம டே ஷி நவுந்து போ, இங்கே இதுக்கு உட்காந்த. ஏய் வாய் அடக்குறியா? சொல்லப்போனால் நான் தான் உன்னை வெளியே அனுப்பணும். உன்னை இங்கே உட்கார வச்சனேன்னு மூடிக்கிட்டு உட்காரு. ஓவரா வாடிட்டு இருக்காத. நவுறு, எனக்கு இடமே இல்லை. இதுக்கு மேலே நான் கீழே தான் உட்காரணும். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் பின்னாடி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. ப்ரொஃபஸர் அதை நல்லா பார்க்குறாரு. ஆனால் இவனுங்க நார்மலாக பேசல, சண்டை போடுறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சிருது அந்த ப்ரொஃபஸருக்கு. இப்போது அவர் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ப்ராஜெக்டில் எல்லாருமே 2 பேராக தான் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேபிள் வைஸ் 2 பேராக பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் நம்ம டேவும் ஜங்குக்கும் தான் வர மாதிரி இருக்கும். அப்போது லாஸ்ட்டு பேரா நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் வந்து எழுந்திரிச்சு நின்று, சார் நாங்கள் டீம் வந்து மாற்றிக்கிறோம், நான் ஜிமின் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எழுந்திரிச்சு சொல்ல, அதுக்கு அந்த ப்ரொஃபஸரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் டீமை என்னால் மாற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் டீம். இதுக்கப்புறமேட்டும் கிளாஸில் இப்படி தான் உட்காரணும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து 7 எனக்கு ப்ராஜெக்ட் என் டேபிளில் இருக்கணும். 1 டே டிலே ஆனாலும் 10 மார்க் ரெடியூஸ் பண்ணுவேன். புரியுதா? மொத்தமாகவே 50 மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி கண்டித்து சொல்லிடா. இப்போ இவங்க 2 பேரால் பேசவே முடியல. சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ப்ளேஸில் ஒரு மாதிரி வெக்ஸாகி உட்காந்துட்றாங்க. நம்ம ஜங்குக்கு வேறு நம்ம டே மூஞ்ச பார்த்து, ஐயோ இவன் கூடயா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஈவினிங் போகும்போது நம்ம ஜங்குக்கு முன்னாடி நடந்து போகிறத பார்த்துட்டு, ஷோ இப்போ ப்ராஜெக்டை பற்றி வேறு போய் பேசணுமே, என்கிட்ட அவனுடைய ஃபோன் நம்பர் கூட இல்லை, எப்படி போய் கேட்குறது? நான் கேட்டால் அப்புறம் இதெல்லாம் பேசுவானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு நம்மகிட்டே. பட் வேறு வழி இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்றப்போ யாராவது இறங்கி போய் தான் ஆகணும்னு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்கு கிட்டே போயிட்டு, ஒரு நிமிஷம் இரு, ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்கிட்ட பேசணும்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு இந்த ப்ராஜெக்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு ரீசனாக சொல்லிகிட்ருக்கேன்? ஐயா, உங்ககிட்ட பேசி நான் என்ன புள்ளியங்க பறக்க போகிறேன்னா? லூஸு, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் கிடையாது. ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், எனக்கு மார்க் முக்கியம். ஓ, எனக்கு மார்க் முக்கியம் இல்லை, உனக்கு முக்கியம் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு முக்கியம், அதுக்கு நீ போய் பண்ணு. ஏய், இது கம்பைன், 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணணும், நான் மட்டும் இப்படி தனியாக பண்ணுறது? நான் இப்போ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்? சொன்ன தானே பண்ணியிருப்பேன், தனியாக பண்ணு. நீ இல்லைன்னா வேறு யார் கூட ஜாயின் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா, சரி போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஐயோ கிறுக்கு மாதிரி பேசுகிறானே. ஏய் இல்லை சங்கு, வர்றா, என் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. உன்ன மாதிரி நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, புரியுதா? வெயிட் பண்ணு. சொல்லு. அது இன்னைக்கு நீ ஃப்ரீயா? இன்னைக்கு இல்லை, நாளைக்கும் இல்லை, நாளான்னைக்கும் இல்லை. நாளான்னைக்கு சண்டேடா. ஸோ வாட்? ஐயோ ஒரு முடிவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா, ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாரு. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. நம்ம டேக்கு செம்ம வெட்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்த வேகத்துக்கு ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு மாட்டி விட்டுடுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து அடங்கவே மாட்டான், எதுவுமே வந்து பேசினா கேட்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக் டே 2 பேரையும் நிற்க வச்சு, இங்கே பாருங்கள், ஹோல் கிளாஸு 100 மெம்பர்ஸ் ஸ்ட்ரென்த்து, அதில் யாருமே இப்படி வந்து நிற்கல. நான் கொடுத்த ப்ராஜெக்டை பாதி பேர் முக்கால்வாசி செஞ்சு முடிச்சிட்டாங்க. நேற்றுக்கே ஷாப்பிங் போய் எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அட்லீஸ்ட் நான் கொடுத்த டாப்பிக்காக ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கையும் டேவியும் கேள்வி கேட்க,
2 பேரும் அப்படியே அமைதியா நின்னுட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே தான், "சார், நேத்திக்கே நான் அவன டிஸ்கஸ் பண்ணணும்னு கூப்பிட்டேன் சார். கூட கூட பேசிட்டு திமிரா திருப்பிக்கிட்டு போறான் சார்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போட்டு குடுக்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கும், "சார், அப்ரோச் பண்றா மாரி பண்ணணும். வந்து திமிரா, ஒரு நிமிஷம் நில்லு, உன்ட்ட பேசணும்." அப்படி இப்படின்னு கத்திட்டுருக்கான். அப்புறம் எப்படி சார் நின்னு பேசுறதுக்கு மைண்ட் வரும்? அவன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்க, உங்கள் 2 பேரையும் பிரித்து விடலான்னு பார்த்தேன். நீங்கள் நல்லா எலியும் பூனையும் மட்டும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. 2 பேரும் மற்றவங்களாம் 7ஆந்தேதி சப்மிட் பண்ணாலும் நீங்கள் 6ஆந்தேதியே வைக்கிறீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் வந்து 2 பேரையும் மிரட்டி அனுப்பிச்சிட, இப்போ வேறு வழியே இல்லை, 2 பேரும் உட்காந்து பண்ணி தான் ஆகணும் ப்ராஜெக்டை. ஆக்சுவலி ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டபிளாக வைக்கிற மாதிரி இருக்கும். ரிசர்ச் மாதிரி இது. ஸோ லைப்ரரிக்கு தான் போக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை பிரிண்ட் எடுத்து ஃபைல் போடுறதுக்கு கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தாகணுன்னா 2 பேரும் ஒன்றா லைப்ரரிக்கு போனால் தான் உண்டு. பட் நம்ம ஜங்குக்கும் சரி, டேவும் சரி, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, நாளைக்கு சாட்டர்டே, காலேஜ் லீவு, காலையில் 8 மணிக்கு காலேஜ்க்கு வந்துடுவேன். நானும் வந்துடுவேன். இங்கேருந்து நேராக லைப்ரரி போகிறோம், டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறோம், நாளான்னைக்கு கொண்டு போய் பிரிண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகேவா? அப்பா, சரி, லேட் பண்ணிடாத சொல்லிட்டேன். சரி, நீ லேட் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம டேவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக் கிட்ட வந்து டெக்ஸ்ட் வருது, நாளைக்கு காலையில் நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அப்போனா ஒரு 9க்குள்ளே வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இறங்கி போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் ஒரு 9:30 போல் காலேஜ்க்கு போக, நம்ம ஜங்குக் அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு நம்ம டே வரதை. நம்ம டே வேக வேகமாக ஓடி வந்து நம்ம ஜங்குக் கிட்ட, "ஏய், என்ன சீக்கிரமாக வந்துட்டா?" "சீக்கிரமாக வந்துட்டேனா? நான் உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன்? நேற்று வரதுக்கு நீ தான் லேட் ஆகும்னு சொன்னியே, அதுக்கு நீ என்ன சொன்ன? 9 மணிக்கு வான்னு சொன்னேன். மணி என்ன ஆகுது? 9:30. அரை மணி நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? நீ நீ 9 மணிக்கு கரெக்டாக வருவேன்னு எனக்கு என்ன தெரியும்? சொல்லியிருக்கலாம்ல, ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நான் வந்துட்டேன்னு." "ஓ, நீ அப்போ கரெக்ட் டைமிங்க்கு வரமாட்ட, நான் நீ சொன்ன டைமிங்க்கு வரணும்." "ஏய், நீ தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்க. நீ சொன்னதை நீயே ஒழுங்காக செய்யலை, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா?" ஷோ, சரி ஃபைன், சாரி, போதுமா? சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ட்ரெயின் ஏறி அழகாக ஒரு லைப்ரரிக்கு போகிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு போகிறாங்க லைப்ரரிக்கு. ஒருத்தன் என்னென்னா புக்கு படிச்சுட்டு போகிறான், ஒருத்தன் என்னென்னா பாட்டு கேட்டுட்டு போகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, லைப்ரரி வந்துடுது. இவங்க 2 பேருமா சேர்ந்து லைப்ரரி போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காரு, நம்ம டே தான் புக்ஸ் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும்போது நம்ம டேக்கு ஒரு செல்ஃபில் இருக்க புக்கு எட்டவே இல்லை. ஒரு மாதிரி எட்டி எட்டி அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜங்குக் அதை பார்த்து சிரிக்கிறாரு, "குட்டி புஸ்கா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம டே, "ஹைட் எத்தாமல் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், பார்த்து சிரிக்கிற, வெக்கமா இல்லை? ஹெல்ப் பண்ண." "நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், வேறு யார் வருவா ஓ மூஞ்சிக்கு, இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த புக்கை எடுத்து நம்ம டே கிட்ட கொடுக்க, "உன் மூஞ்சை விட என் மூஞ்சி நல்லா தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திருப்பிக்கிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, இரு ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் பக்கத்தில் போய் நின்று ஃபோன் பேச போகிறாரு, அந்த லைப்ரரி டோர்கிட்ட. அப்போ நம்ம டே என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னொரு புக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல்ஃபில் போயிட்டு புக் எடுக்க போகிறாரு. பட் அதுவும் ஹைட்டாக இருக்குது. சரி, போய் ஜங்குவை கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த டோர் பக்கத்தில் போக, அப்போ நம்ம ஜங்குக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம டேக்கு கேட்குது. நம்ம டே லைட்டாக ஒட்டு கேட்குறாரு. ஆக்சுவலி ஒட்டு கேட்கல, அவர் பேசினதில் அந்த வேர்ட் மட்டும்தான் நம்ம டேவுடைய காதில் கேட்குது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோன் காலில்
ஓ! ஐம் சாரி. நான் நேத்து நைட்டு மிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு நைட் கரெக்டாக வந்துடுறேன். ஓகேவா? தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. நீ மிஸ் பண்ணிடாத. நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. இன்னைக்கு நைட் நான் மிஸ் பண்ணுறதா ஐடியாலே இல்லை. ப்ளீஸ் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி அந்த ஃபோன் காலில் பேசிகிட்ருக்க நம்ம டே அதை கேட்குறாரு. சுருன்னு ஏறுது அவருக்கு. இப்போ அப்படியே நம்ம டே அதை கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியாக போயிட்டு அங்கே அந்த ஏணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஏணி யூஸ் பண்ணி அந்த புக்கு எடுத்துகிற நம்ம டே அப்படி எடுக்கிறத வந்து நம்ம ஜங்குக்கு ஃபோன் கால்லாம் பேசிவிட்டு கட் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு. அதையும் பார்த்து சிரிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. ஆனால் இந்த வாட்டி போன வாட்டி விடவோ ரொம்பவும் கோவம் வந்துடுது நம்ம டேக்கு. இப்போ அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் அப்படியே பட்டுன்னு வச்சு படிக்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு என்ன கிடச்சிதா எதனாவது? உன் வேலையை பாரு. ஏய் என்ன கிடச்சிதா என்ன கேட்டேன்? ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கேட்டேன். நீ ஒன்றும் பிடுங்க தேவையில்ல, நானே பார்த்துக்குறேன். அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஆமாம், நான் கூப்பிடலன்னா ஜாலியாக இருந்திருப்பீங்க சார். நான் தான் இப்போ உங்களுடைய ஹாப்பினஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ஏய் என்ன நல்லா தானே இருந்த? மூடிக்கிட்டு போடா. என்னது மூடிக்கிட்டு போகணுமா? இல்லை ரிசர்ச்சில் நம்ம 2 பேரும். நீ பேசாதான்னு சொன்னேன். டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை லைப்ரரியில் கற்று வைக்காத. ஓ ஓகே ஓகே. எதுக்கு இப்படி எரிஞ்சு விடுறான்? நான் அப்போ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாமா? நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம்ப்பா. போய் ஃபோன் பேசு போ. ஓ ஃபோன் பேசினா தான் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்ருக்க நம்ம டே அவர் பாட்டுன்னு படித்து அந்த இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்துடுறாங்க. காலேஜில் முக்கால்வாசி பேர் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கான எல்லா ஒர்க்கையும் கிளாஸில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே தனியாக உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கியோட சிரிச்சுக்கிட்டே வராரு. நம்ம டே தனியாக உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு யூங்கி ஒரு நிமிஷம் இரு. டே என்ன என்னடா தனியாக உட்காந்துட்ருக்க? உன்னுடைய பேர் எங்க? பேரா? எவன் அவன்? இல்லை கம்பைன் பண்ணுறதுக்கு சார் பிரித்து கொடுத்தாருல, அது ஜங்குக் தானே? எங்கே போனான் அவன்? ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஃப்ளர்ட் பண்ணுறானா? அவனை பற்றி பேசாத, சரியான பொம்பளை சொக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்லி திட்டிகிட்ருக்க நம்ம யூங்கிக்கும் நம்ம ஜிமனுக்கும் ஒன்றும் புரியல. இன்னமும் 2 பேருக்குள்ளே இன்னமும் சண்டை போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம யூங்கி வந்து யோசிச்சுட்ருக்க நம்ம டேவை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் என்ன பண்ணுறாருனா, டேய் 2 பேரும் சண்டை போடுறது கூட கப்பிள்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களேடா, உங்களை சும்மா விளையாட்டுக்கு தாண்டா பேரிங் போட்டாங்க, உண்மையிலே பேரிங் ஆகிடாதீங்க. ஐயோ ஜிமன், தயவு செஞ்சு சொல்கிறேன், எரியிற நினைப்பில் தண்ணியை ஊற்றலனாலும் தயவு செஞ்சு எண்ணெயை ஊற்றிட்டு போகாத, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நம்ம ஜிம்முன்ட்டு சொல்ல, ஐயோ இவன் உண்மையிலேயே கோவமாக தான் இருக்கான். சரி சரி நீ வேலையை பாரு, யூங்கி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம யூங்கியும் ஒரு பக்கம் ஒதுங்கிடுறாங்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அப்படியே உட்காந்து அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்க பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜேஹோப் வந்து நம்ம டேக் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க அவருக்கு பக்கத்தில் நம்ம யூங்கி வந்து திரும்பியும் உட்கார்றாரு. இப்போ நம்ம ஜேஹோப் தான், டேய் எங்கடா இன்றைக்கி ஜேகேவை காணோம்? வரதுக்கு லேட் ஆகும். ஏன் என்னாச்சு? அதுவா, நேற்று நைட்டு அவங்க அக்காவுக்கு கால் பண்ணியிருக்கான். ஆனால் காலை அக்கா அட்டன் பண்ணல. அக்கா கால் பண்ணுறப்போ இவன் அட்டன் பண்ணல. 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் போயிருக்கு. எதுக்கு அக்கா கால் அட்டன் பண்ணல? ஏய் உனக்கு விஷயம் தெரியாது, ஜங்கு கூட அக்காவுக்கு பாப்பா பிறந்திருக்குன்னு? ஆமாம். பாப்பாவை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் அவன். அவங்க அக்கா கோச்சிக்கிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அக்கா போயிட்டு மீட் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். காலையிலேவா? ஆமாண்டா, ஏன்டா நீ வேற. அவனுக்கு என்ன அந்த பாப்பா அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆமாம், நேற்று நைட்டு ஃபுல்லாக புலம்பிகிட்டு இருந்தான்டா, காலை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜேஹோவும் பேசிகிட்ருக்கா நம்ம டேக்கு அது கேட்குது. இப்போ தான் அவருக்கு புரியுது, ஐயோ அப்போ நேற்று நைட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு இந்த குழந்தையோட காலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து யோசிக்க ஆரம்பிக்க, இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம யூங்கியை பார்த்து, யூங்கி
சங்குக்கு எங்கே போனா? அவங்க அக்கா பார்க்க. ஓ, அவன் நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டு இருந்தது குழந்தையோடைய காலை மிஸ் பண்ணிட்டேனா? ஆமாம், டெய்லி நைட்டு வீடியோ கால் பேசாமல் தூங்கவே மாட்டான். நான் எல்லாருமே ஒரே ரூம் தான். அவன் மட்டும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். தூங்குகிற குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பான் தெரியுமா? அவனுக்கு அந்த குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். ஓ, அக்கா கால் பண்ணும்போது இவன் நல்லா தூங்கிட்டான். கால் அட்டன் பண்ணவே இல்லை. எத்தனை வாட்டி நான் கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அக்கா கோச்சிக்கிட்டாங்க. அதான் சார் போயிட்டு சமாதானம் பண்ண போயிருக்காரு. ஓ, அப்படியா? ஆமாம். சரி, என்ன உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமா? ஜங்கு போகிறேன், இன்றைக்கி வரமாட்டான். இல்லை, பரவாயில்ல, நான் பாதி வேலை முடிச்சிட்டேன். ஓ, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. சே, இந்த குழந்தையுடைய காலை தான் அவன் அப்படி பண்ணியிருக்கானா, அப்படி பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அக்காட்ட தான் பேசிகிட்டு இருந்ததை நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. காலையில் நம்ம தான் ப்ராஜெக்ட்கான எல்லா திங்ஸையும் எடுத்து பேக்கில் வைக்கிறாரு. பேலன்ஸ் இன்னும் வேலை இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சிட்ருக்க அப்படியே வெளியே ஷூவை போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா இருட்டிகிட்ருக்கு, மழை வர மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறாருனா அழகாக கொடை எடுக்கிறாரு. பட் அந்த ஸ்டாண்ட் மேலேயே வச்சுட்டு கிளம்பிடுறாரு கொடை எடுக்காமல். பஸ்ஸும் ஏறி கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. டியூரிங் ட்ராவல் மழை பெஞ்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பேக்கில் ஃபுல்லாக ப்ராஜெக்ட்டுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்குது. மழையில் போனார்னா கண்டிப்பாக நனைஞ்சிரும். பார்த்த வேலை எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மழை நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம தான் ஒரு 5 மினிட்ஸ் போல் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக கொடை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. ஹாஸ்டல்லேருந்து கிட்ட தான் காலேஜ். ஸோ அதனால் கொடை பிடிச்சிட்டு அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படியே கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போக நம்ம புரியுது. ஏன்னா இவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கு என்னென்னா, இப்போ நான் போய் பேசினா எப்படியும் பேய் மாரி எரிஞ்சு தான் விழ போகிறேன். நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் க்ராஸ் பண்ணி போகிறாரு. பட் நம்ம விடுற மாதிரி இல்லை. டேய் ஜங்குக், இங்கே வா, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், கண்ணு தெரியல? நீ நின்றுட்டுருக்க, நான் வரணுமா என்ன? சரி, என்ன சொல்லு. மழை பெய்யுது, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி போகிற? நான் பார்த்தேன், எப்படியும் நீ வலுன்னு கற்று தான் செய்வேன், அதனால தான் நான் போகிறேன். என்னையும் கூட்டு போ. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கூட அந்த கொடையில் அப்படியே நம்ம வராரு. இப்போ நம்ம தான் அவருக்கு ஒரு மாதிரி எப்படி கடுப்பாகுது. நம்ம ஜங்குக் வந்து விட்டுட்டு முன்னாடி நடந்து போனது. இப்போ நம்ம ஜங்குக் கிட்டேருந்து கொடையை கூட நான் வச்சுக்கிறேன். வச்சுப்பியா? கூட. சரி சரி கத்தாத, இந்தா. ஆமாம் ஜங்குக், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? ஏன்? ஆமாம், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நான் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி திமிரு கொண்டு நடந்து வருவேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாருனா குடம் எடுத்துகிட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி நம்ம ஜங்குக் நல்ல மழையில் நனைஞ்சிக்கிட்டு நம்ம பின்னாடி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர. இப்போ ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு நம்ம அப்படி ஒரு மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக் ஃபுல்லாக நனைஞ்சதெல்லாம் பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மரத்துக்கு கீழே கொடையை பிடிச்சி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஓடி வந்த ஸ்பீடில் வலிக்கு நம்ம மேலே இடிக்க அந்த மரத்து மேலே போயிட்டு அப்படியே பின் பண்ண மாதிரி நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த நல்ல கொட்டுற மழை அந்த மரத்துக்கு கீழே கொடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம பின் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம மேலே சாஞ்சு நின்றுட்டுருக்க. அவருடைய ஃபேஸ்க்கும் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ்க்கும் ஜஸ்ட் இன்ச்சஸ் கேப்பில் இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த சூடான காற்று, 2 பேரோட மூச்சு காற்று அந்த சில்லுன்ற கிளைமேட்டில் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே பாஸ் ஆக நம்ம அப்படியே பிளிங்க் பண்ணுறாரு. அவருடைய ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கொடையை எடுத்துகிட்டு, எதுக்கு விட்டுட்டு ஓடி வந்த? சும்மா விளையாட்டுக்கு தான். இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கப்பு சிப்புன்னு ஆகிடுறாரு. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே 2 பேரும் அமைதியாக கொடையை பிடிச்சிட்டு காலேஜுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் எந்த வாக்குவாதமும் இல்லை. கொஞ்ச நேரம் 2 பேரையும் ஒன்றா விட்டாலும் வல்லுன்னு சண்டை போடுறவங்க. பட் இப்போ அந்த சின்ன க்ளோஸ்னஸ்க்கு 2 பேருமே அமைதியாகிடுறாங்க.
நம்ம ஜங்குக்கும் ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது, நம்ம டேக்கும் ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. நம்ம டேக்கு சொல்லப்போனால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அவருடைய பாக்கெட்குள்ளே கையை விட்டுட்டு அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து வர, காலேஜுக்கு வந்ததும் நம்ம டே தான் அவருடைய ப்ராஜெக்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைக்க, நம்ம ஜங்குக் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓ பாதி முடிச்சிட்டியா? ம், முடிச்சிட்டேன். சாரி, என்னால் நேற்று வர முடியல, சொல்ல முடியல உங்ககிட்ட. பரவாயில்ல, இவங்க சொல்லிட்டான். ஓ சரி. டேய், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ம், கேளு. அன்னைக்கு லைப்ரரியில் ஏன் அப்படி கோவமா கத்துன? அ- அது அது வந்து ஒன்றும் இல்லையே. நீ என் கூட வேலை பார்க்குறத விட்டுட்டு ஃபோனில் போய் பேசிகிட்டு இருந்தல, அந்த கோவம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ சரி. அப்புறம் அ, பாப்பா எப்படி இருக்கா? ஓ, உனக்கும் தெரியுமா? நேற்று தான் யோகி சொன்னான். ஓ, அது என் அக்கா காலை மிஸ் பண்ணிட்டு தானே, அதுவும் சொல்லிட்டானா? ம். ஓ, நேற்று நான் என் அக்காவை கன்வின்ஸ் பண்ணலான்னு தான் போனேன். ஆனால் போய் அந்த வேலையை பார்க்கல, பாப்பாவை மட்டும் கொஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் ஃபன் பண்ண, நம்ம டேவும் அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டேஸ் இருக்குது. இப்போது அன்றைக்கி டே அப்படியே முடியுது. ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. நெக்ஸ்ட் டே எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏன்னா சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல் பார்ட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே அன்றைக்கி எந்த ஒர்க்கும் பார்க்காம சீனியர்ஸோட ஜாலியாக அந்த பார்ட்டி கூட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு மறுநாள் காலேஜுக்கு ரொம்பவும் ஃப்ரீயாக அப்படியே காலேஜுக்கு கிளம்பி வராரு. நம்ம டே தான் வந்த வேகத்துக்கு அவருடைய ஃபேவரட் சீனியர் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, பேர் போக்கியம். அவர்கிட்ட போயிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக் தான். அவர் என்ன பண்ணுறாருனா, இன்றைக்கும் டே வந்து ப்ராஜெக்ட்கான வேலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான், முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் சீரியஸாக அந்த ஃபேர்வெல் பார்ட்டி அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் டேக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட காலேஜ்க்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம டே நல்லா அவங்க சீனியரோட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கு கால் பண்ண, நம்ம டே காலை கட் பண்ணி விடுறாரு. அது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பார்ட்டி கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகுது. அப்படியே ஓவராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே உட்காந்து பேசி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹலோ, ஜங்குக் கால் பண்ணியிருந்தா? ஒன்றும் இல்லை, பை. ஏய், எங்கே இருக்கா? கிளாஸில். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சீனியர்கிட்ட சொல்லிவிட்டு நேராக காலேஜ்க்கு, அதாவது அவருடைய கிளாஸ் ரூமுக்கு நடந்து போகிறாரு. அப்படி போகும்போது தான் நம்ம ஜங்குக் வந்து கிளாஸில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ நம்ம டே தான் நேராக கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஹே ஜங்குக், என்ன இங்கே உட்காந்துட்ருக்கேன், வா, எல்லோரும் வெளியே இருக்காங்கல்ல. நான் எதுக்கு வரணும்? இல்லை, இன்றைக்கி ஃபேர்வெல், சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல், நான் எதுக்கு அங்கே வரணும்? இப்போ எதுக்கு கோவமாக கத்துற? இவங்க எங்க? ஜிமினோட போயிட்டான். அட பாவீங்களா, நீ யோகியோட இருப்பேன்னு தான் நான் உன்னோடைய கால் எதுவுமே அட்டன் பண்ணல ஜங்குக். இன்றைக்கி ரிசர்ச் பற்றி எதுவுமே எடுக்கலையா? இல்லை, இன்றைக்கி ப்ராஜெக்ட்கான எல்லாத்தையுமே நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபேர்வெல்னால எனக்கு ஆஃப் டே இல்லை, எல்லோரும் சீக்கிரம் போயிடுவோம், அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சீக்கிரமாக வந்தேன். வந்து பார்த்தா நீ அவன் கூட ஆடிட்டுருக்க. ஜங்குக், வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒன்றும் ஆடிடல, அவர் சீனியர், அவர் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணது தப்பா? இங்கே பாருடே, யார் கூட சின்ன வேணால் பண்ணும், ஆனால் அந்த போக்கியம் கூட தயவு செஞ்சு எதுவும் வச்சுக்காத. ஏன், என்னாச்சு? எனக்கு அவனை பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டே, அவன் கூட பேசாதனா பேச. ஜங்குக், ஓவராக பண்ணுற நீனு. நான் ஓவராகவே பண்ணிட்டு போகிறேன் டே, உன் இஷ்டப்படி இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாரு. இப்போ தான் நம்ம
நம்ம டே வந்து கவனிக்கிறாரு. அதே கிளாஸ் ரூமில் அவருடைய கிளாஸ்மேட்டான ஜின்னும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் ஜின் கிட்ட போயிட்டு, "ஹே, நீ என்ன இங்கே உட்காந்துட்ருக்க?" "ஒன்றும் இல்லை டே." இல்லை, கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, அது என்னாச்சு? எனக்கு ஆரம் பண்ணுற எதுவுமே பிடிக்கவே இல்லை. என்னது? டே, உனக்கு தெரியும்ல நானும் ஆரம்ப லவ் பண்ணுறேன்னு. ஆ, அவன் எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஏன், என்னாச்சு? எனக்கு சீரியஸ்க்கெலாம் ஃபேர்வெல் இல்லை. ஆ, அங்கே ஒரு சீனியர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் கூட நின்று பேசி சிரிச்சிட்ருக்கான். நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு நீ பேசுகிறது பிடிக்கலன்ட்டு? சொன்னேன், ஆனால் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்ருக்கான். எனக்கு எவ்வளோ கடுப்பாகுது தெரியுமா? ஓ, நீ அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கியா? ஆமாம். சரி, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்குறேன், அதுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் ஆன்சர் பண்ணுவியா? என்ன? இல்லை, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? சீரியஸாக எடுத்துக்கூடாது. சரி, சொல்லு. இப்போது ஜங்குக்கு ஒரு சீனியரை பிடிக்காது. நான் அந்த சீனியர்கிட்ட போய் பேசி சிரிக்கிறேன்னா ஜங்குக் கோவப்படுறான். ஆனால் அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, ஜஸ்ட் கிளாஸ்மேட் தான். அவன் ஏன் அப்படி கோவப்படுறான்? நான் போய் பேசினா அவனுக்கு என்ன? அது முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, கிளாஸ்மேட்டும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? இங்கே பாரு, நமக்கு பிடிச்ச பர்சன் நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட போய் பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு கோவம் வரும். அப்போது ஜங்குக்கு உன்னை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவனுக்கு பிடிக்காத பர்சன் கிட்ட போய் நீ பேசுகிறப்போ அவனுக்கு கோவம் வரும். அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் அவங்ககிட்ட கோவப்படுறான். என்னது? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆ, எனக்கும் ஆரம்பம் பிடிக்கும். அவன் எனக்கு பிடிக்காத ஒரு பர்சன் கிட்ட போய் பேசும்போது நான் அவன் கூட கோவமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது. ஓ, என்ன சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ ஜெலசியாக இருக்குது. ஒரு மாதிரி குழஞ்சி குழஞ்சி பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் அந்த இடத்துல கோவமாக உட்காந்துட்ருக்கா. நம்மகிட்டே சரி நீ பாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராரு. நம்ம ஜின் சொன்னது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, அவருக்கு ஸ்மைலிங் வருது, ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிப்பு வருது. ஒரு வேளை ஜங்குக்கு நம்மளை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே அப்படியே அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராரு. அப்போ தான் பார்க்குறாரு, நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் ரூமை விட்டு வேக வேகமாக வெளியே போயிருப்பார்ல, அவர் எங்கேயும் போகல, அந்த காரிடோர்லேயே தான் நின்றுட்டுருக்காரு. அங்கே ஒரு அந்த தூண் மாதிரி இருக்கும், அதில் கையை வச்சுக்கிட்டு கீழே நடக்கிற அந்த ஃபேர்வெல் பார்ட்டியை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக், உனக்கு இப்போ என்ன வேணும்? போயிட்டு அவன் கூடயே போயிட்டு என்ஜாய் பண்ண. இல்லை, நான் இனிமேட்டு பேச மாட்டேன். நான் இனிமேட்டு போகியம் கூட எதுவும் பேச மாட்டேன், போதுமா? சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி உன் கூட தான் இருப்பேன். ப்ராமிஸ்? ஓகே. என் கூட எப்போவுமே சண்டை போடுறவனுக்கு கொஞ்சம் ஜெலசி, பொசசிவ்னஸ்லாம் வரும் போலையே. மூடுறியா? சரிப்பா, நான் மூடிக்கிறேன். ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி விடு, நீ கொஞ்சம் சீரியஸ் தான் ப்ராஜெக்ட் விஷயத்தில், ஒத்துக்கிறேன். அதுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லாத, கொஞ்சமாவது வெளியே சுற்று. உனக்கு சுற்றுறதுக்கு நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. பசிக்குது, போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். கீழே கடைலாம் போட்டிருக்காங்க, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன என்கிட்ட காசு இல்லை, நான் வாங்கி தரவா? சீரியஸா? என் ட்ரீட்டாக வச்சுக்கோ.
சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குமா சேர்ந்து கீழே அந்த குட்டி குட்டி கடைலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பார்க்க 2 பேரும் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஜிமின் பார்த்ததும், "ஆ நான் அப்போவே நெனச்சேன்." "என்ன நெனச்ச?" இப்படிதான் ஸ்டார்ட்டிங்கில் எலியும் பூனையுமா இருப்பாங்க, கடைசியில் லவ் பண்ணுவாங்க. 2 பேர் லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜ ஜங்குக்கையும் நம்ம டிவியும் நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி பார்க்க, இவங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்ல ஆமாவும் சொல்ல 2 பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. நம்ம ஜிமின் நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோட அவர் பாட்டு நடந்து போயிடுறாரு. நம்ம டேவும் ஜங்குக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வெளிய காட்டிக்கல. மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ப்ராஜெக்ட்ட சப்மிட் பண்ணணும். நம்ம டே, ஜங்குக் 2 பேருமா சேர்ந்து அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஜங்குக்குடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, நம்ம டேவுடைய வீட்டுக்கு போயிட்டு, நம்ம ஜங்குக், டே 2 பேருமா சேர்ந்து ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றாங்க. அன்னைக்கு மறுநாள் காலையில நம்ம டேவும், ஜங்குக்குமா சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்ட ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கும் ஒரே ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கில என்னதான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும், கரெக்ட்டா டேட்ல கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் அழகா நம்ம ஜங்குக்கு ப்ராஜெக்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஈவினிங் டைம் கரெக்ட்டா ஒரு 5:00 அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே கேம்பஸ்லேருந்து போயிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டா நடந்து போறாங்க. அநியாயத்துக்கு அமைதியா இருக்கு அந்த இடம். இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவ பார்த்து, "அம் டே ம் தேங்க் யூ. எதுக்கு? எனக்கு முட்டு குடுத்ததுக்கு. உனக்கு நான் முட்டு குடுத்தேனா? இல்ல, நான் கொஞ்சம் உன்கிட்ட ஓவரா பேசியிருப்பேன். அதுக்கு ம் பரவால்ல. அப்புறம் ஜங்குக் தேங்க்ஸ். நீ என்னதான் கொஞ்சம் அரக்கிறுக்கா இருந்தாலும் எனக்கு கோஆப்ரேட் பண்ண. அதுக்கு. போற போக்குல திட்டுறேன். நான் உன்னை திட்டாம வேற யாரை திட்டுவேன்? சரி 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 ஓகே ஃபைன். டேய் உன்கிட்ட இன்னொரு விஷயமா சொல்லணும். என்ன? ஆம், சொல்லணுன்றது கிடையாது, கேட்கணும். என்ன கேட்கணும்? நேத்திக்கு சீனியர் போகியம்மா நான் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ அவர்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு சொல்லி. ம் ஆமாம், நான் பேசுகிறதில்ல தான். ஏன் என்னாச்சு? அன்னைக்கு நீ தானே சொன்ன பேச வேண்டான்னு. நான் சொன்னேனா பேசாமல் இருக்க? ஆ, உனக்கு பிடிக்கலல்ல, அதனால தான் பேசாமல் இருக்கேன். இல்லை, அது எங்கள் பாரு ஜங்குக், நீ உரிமையோடு என் மேலே கோவப்படும்போது உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா சொல்லு? அது டே அது ஐம் சாரி, நான் அது அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் கொஞ்சம் கோவமாக இருந்தேன். அதனால தான் நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். நீ ஒரு மாதிரி வந்து அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு கொஞ்சம் கடுப்பில் தான் அந்த மாதிரி பேசிட்டேன். ஐம் சாரி. அப்போது உனக்கு நான் அவன் கூட பேசினா ஓகேவா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? இல்லை, இவ்வளோ நேரம் அதானே அவன் கூட பேசினா ஓகேன்னு நான் சொன்னேனா? ஏய் சைக்கோபாத் மாரி நடந்துக்காத. உனக்கு நான் இப்போ அவன் கூட பேசணுமா வேணாமா? வேணாம். அப்போது எந்த உரிமையில் நீ இப்படி சொல்கிற? அது நான் ஜென் கிட்ட கேட்டேன். யாராவது உன் மேலே கோவப்பட்டாங்கன்னா அவங்க ஒரு உரிமையோடு தான் கோவப்படுவாங்க. உரிமையோடனா அந்த உரிமை ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி இருக்கும்னு சொன்னான். அப்போ நீ எந்த உரிமையில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எந்த உரிமையில் பேசணும்? லவ்வராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லணுமா? அப்போ நான் லவ்வராகவே இருந்துட்டு போகிறேன். என்னது? வளர்ற பைத்தியம். நீ என்னை பைத்தியம்னு உரிமையோடு திட்டும்போது நான் ஏன் உரிமையோடு இருக்கக்கூடாது? இதுக்கெல்லாம் உரிமை தேவையில்லை. யார் சொன்னா? சரி, ரோட்டில் போகிற கிழவனை பிடிச்சி பைத்தியம் திட்டுவியா? அது எப்படி பண்ண முடியும்? அப்புறம் அவங்கக்கிட்ட உரிமை இல்லாமல் உன்னால் திட்டக்கூட முடியல. அப்படின்றப்போ என்கிட்ட உரிமை இருக்கனால தான் திட்டுற. ஜங்குக்கு இப்போ உனக்கு என்ன வேணும்? என் கூட உரிமையோடு இருக்கியா இல்லையா?
என்ன திட்டுறல நீ? ஆ. அப்போ அதுக்கு பேர் என்ன? ஒரு ஒரு உரிமையோட தான் இருக்கேன். உரிமைனா என்ன? ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப். எஸ். அப்போ நம்ம 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பொசசிவாக ஜெலஸோ ஆக மாட்டாங்க. நான் ஆகலையே, நீ தான் ஆகுற. நான் சொல்கிறதையே நீ கேட்குற. அது அது ரைட், வெயிட் பண்ண. என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாமல் 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டோம்ல, அப்படி தான் தோணுது. அப்போ அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏய், என்ன வளர்ற நீ? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, அவருடைய பேக்கில் இருந்து அவருடைய பைக் சாவி எடுக்கிறாரு. அந்த பைக் சாவியில் வந்து ஒரு ரிங் ஒன்று இருக்குது. அந்த ரிங்கை கொஞ்சம் அப்படியே பொறுமையாக திருவி திருவி எடுக்க, அந்த ரிங்கை எடுத்து நம்ம டேக்கிட்ட கொடுக்குறாரு. இந்தா. இது எதுக்கு எனக்கு? இது அக்காது. இந்தா. அக்காது எதுக்குடா எனக்கு கொடுக்குற? என் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை தாண்டி உன்னை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தா. பிடிச்சிருக்கா? அதையே இப்படி கொடுக்குற? ஓ மை காட், இந்த மரமண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, லைட்டாக அப்படியே அந்த ப்ரப்போஸ் பண்ணுவார். கீழே அப்படியே முட்டி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி முட்டி போட்டு நம்ம சங்குக்கு தான் டேவை பார்த்து ஐ லவ் யூ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ரிங்கை கொடுக்க, நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, முழிக்கிறாரு. என்னடா பண்ணுற? ஆன் ஸ்பாட் என்னென்னமோ யோசிச்சு பண்ணிகிட்ருக்க. தெரியுதுல்ல, எனக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். புடி புடி புடினா அக்செப்ட் பண்ணுறியா இல்லையா? எஸ் ஆர் நோ? அது டே, ஐ செட் ஐ லவ் யூ. You love me or not? Just say yes or no. 5 4. ஏய், என்ன கவுண்ட் பண்ணுற? சொல்லு. 3 2. yes 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 I do. ஃபைன், கையை காட்டு. ஆனால் இப்படி இல்லாமல் மிரட்டுவேன். நான் மிரட்டவே இல்லை. கவுண்ட் பண்ணுற. கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லையே, ஆனால் நீ சொல்லிட்ட. ஏ, நீ போட்டு வாங்குற. நான் போட்டுலாம் வாங்கலப்பா. அது எங்கே கவுண்ட் டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஞ்சி போயிடுவேணும்னு பயந்துட்ட தானே? அப்படிலாம் இல்லையே. ஓ அப்படியா? சரி, மூடிட்டு நீ ரிங்கை போட்டுவிட. அப்படிவா வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டேக் அப்படியே அந்த ரிங்கை போட்டு விட்டுறா. நம்ம டே அந்த ரிங்கை பார்த்து, ரிங் நல்லா இருக்கு. அக்காவுடைய ரிங்களா? யார் சொன்னா? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன உனக்கு கொடுக்கணும்னு நான் வாங்கி வச்சுருந்தது. இது எப்போ தோணுச்சு வாங்கினேன். சங்குக்கு ஒன்று என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்து போக, ஏய் இருடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கூடயே சேர்ந்து நடந்து போகிறாரு. இவங்க எனிமியில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்டாகி லவர் ஆவாங்கன்னு பார்த்தா அந்த எனிமீஸே கலந்த ஒரு ஒரு அழகான ஒரு லவ்வாக சேஞ்ச் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம டேவும் சங்குக்கும் கொஞ்சம் ஒரு ஃபன்னான கப்புள்ஸ் மாதிரி நெக்ஸ்ட் டே வராங்க, ஒன்றா சேர்ந்து வராங்க, ஒன்றா போகிறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜின் பார்த்துட்டு, நம்ம ஜிமின்லாம் பார்த்துட்டு, டேய் சண்டை கோழிங்களா, என்ன ஒன்றா சுற்றுறீங்க கப்புள்ஸா? ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? ஏன் நாங்களாம் கப்புள்ஸ் ஆகக்கூடாதா? நினச்சேன்டா. நீ நினச்சிட்டு போடா. நீயும் யோகி மட்டும் யோக்கிய மாதிரி பேசாதீங்க. கண்டுபிடிச்சிட்டானா ஊருக்கே தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சங்குக்கும் நம்ம யோங்கிய நம்ம ஜிமினியும் நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிட. இப்போ நம்ம டேவும் சங்குக்கும் உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு லவ், ஒரு எனிமிக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு லவ் அழகாக ஸ்டார்ட்அப் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். அண்ட் தயவு செஞ்சு செகண்ட் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்கடா. ஏன்னா அங்கே ரொம்ப லேக் ஆகிட்டுருக்கு. என்னால் முடியல, முட்டை கொடுக்க முடியல மாமா, முட்டை கொடுக்க முடியல.
நீங்கள் கொஞ்சம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சம்மன் ஹெல்ப் மீ. ஐ லவ் யூ ஆல். பை பாய்.